இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு இருக்கட்டும் உனக்கு. அகிலாவை அவமானப்படுத்தணும்னு நந்தினி போட்ட பிளான் தான் ஒர்க் அவுட் ஆகாம போச்சு. ஆனா அந்த சமையல்காரியை தீத்து கட்டுறன்னு நான் போட்ட பிளானை செஞ்சு முடிக்கிறேன். இந்த ஜூஸை வச்சு கதையை முடிக்கிறேன்டி. சாக்கா வச்சு கொட்டமடி அடிச்சிட்டு இருக்க. உன் கதையை இன்னியோட முடிக்கிறேன்டி. வேற சொல்லுங்க மேடம். அங்க ஒரு பொண்ணு நிக்குது பாரு. ஆமா மேடம். அந்த பொண்ணு கிட்ட இந்த ஜூஸை கொடுத்து குடிக்க சொல்லு. சரி மேடம். கணேசனும் அப்பாவும் எங்க போனாங்க? சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியலையே. சொல்லுங்கம்மா. சொல்ற, இன்னைக்கு நீ என் பிளான்ல இருந்து தப்பிக்கவே முடியாதுடி. வா, இங்க வேணா, அந்த பக்கம் போலாம். வா ஓடி. வா 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 வா, இப்படி 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 போலாம். இருக்கிற இடத்துல தானே அக்காவும் இருக்கணும். மாமா எங்க இருக்காரு? அக்கா எங்க போச்சு? ஒருவேளை அகிலாமா வீட்டுக்கு கிளம்பி போயிடுச்சா? இல்லையே, அகிலாமா கூட அப்பா தானே போனாரு. இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். அந்த பக்கம் போய் பார்ப்போம். ஆதி, என்ன வச்சு என் அக்கா வடிக்க வச்சல, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இவ எங்க போனா? மித்ரா, மித்ரா வா இங்க.
வா, உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். என் கையால நந்தினி அடிக்க வச்ச அந்த ஆதிய பழி வாங்கணும் ஆண்டி. அப்பதான் எனக்கு சந்தோஷமே. இது கூட ஒரு வகையில ஆதிய பழி வாங்குற மாதிரி தான் மித்ரா. என்ன பாக்குற? ஆமா, நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னல, இந்த பார்ட்டில வச்சு அந்த சமையல்காரி கதையை முடிக்கிறேன்னு. அதே மாதிரி அவ கதையை முடிச்சிட்ட மித்ரா. என்ன ஆண்டி சொல்றீங்க? நீங்க சொல்றது உண்மையா? ஆமா, 100% உண்மை. மயக்க மருந்து கலந்த ஜூஸ பேரரை விட்டு அந்த சமையல்காரிய குடிக்க வச்சு அவ மயக்கமானதுக்கு அப்புறம் அப்படியே கைத்தாங்களா கொண்டு போய் கார்ல அவளை விட்டு ஃபுல்லா லாக் பண்ணி ஏசிய போட்டு வந்திருக்கேன். எப்படி? மயக்கத்துல இருக்கிற அந்த சமையல்காரி அப்படியே குளிர்ல வெறச்சி வெறச்சி சாக போற பாரு. சூப்பர் ஆண்டி. அவ துடி துடிச்சு சாகுறத நான் பார்க்கணும். அவ்வளவுதானே, வா. இங்க தேடியும் பார்வதியை காணுமே. இங்க போயிருப்பா. இது பார்வதி விரல்ல போட்டு இந்த மெட்டி தான். அவ இங்க எங்கேயோ தான் இருக்கணும். மித்ரா, அவன் கையில என்ன வச்சிருக்கான் பாத்தியா? அந்த சமையல்காரி அவ கைவிரல்ல போட்டிருந்த மெட்டி கண்டுபிடிச்சு எடுத்திருக்கான் பாரு. அந்த மெட்டியை வச்சு அந்த சமையல்காரி காருக்குள்ள இருக்கிறத ஆதி கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது? சீச்சி, அவன் ஒன்னும் கண்டுபிடிக்க மாட்டான். அப்படியே தேடிட்டு இருப்பான் பாரு. நீ பொறுமையாரு, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. பார்வதி, 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 பார்வதி. போச்சு போச்சு, அவன் பார்த்துட்டான். அவ்வளவுதான். பார்வதி, என்ன பண்ண போறான்?